சந்தோஷ் நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். சந்தோஷ பார்த்து ஏன் இவ்வளோ பயப்படுற? டிவோர்ஸ் கொடுத்துரு சார். சுமன் என் கூட ரிலேஷன்ஷிப்லயும் இருந்தா புருஷனையும் அவ விடலை. இதுதான் நம்மளுடைய முருத். இதுக்கு முன்னாடி முருத் இந்த பீச்சுக்காகவும் பக்கத்துல இருக்கிற இந்த கோட்டைக்காகவும் ரொம்பவே ஃபேமஸா இருந்தது. ஆனா இங்க ரொம்ப காலமா இந்த இடத்துக்காகவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் சிகப்பு நிற துப்பட்டா போட்டிருந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டு கிடந்தா. பாவம், அவளோட கதை ரொம்ப டிராஜடியானது. அந்த கதையை கேட்டா உங்க கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். என்ன கதைனா, யாருக்காகவோ காத்துட்டு இருந்த சமயம் அவ ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாளாம். யாருக்காக காத்துட்டு இருந்தாலோ அப்புறம் அவன் வந்துட்டான் போல. இப்பவும் அவ கத்துற சத்தம் இந்த அகண்ட காத்து மூலியமா கேட்டுட்டே இருக்கும். கேக்குதா? எங்க கேக்குதா? கேக்குதுல்ல? கேட்கலையா? No. This doesn't make any sense. கட்டு கதை. யாரோட குரலும் எங்களுக்கு இது வரைக்கும் கேட்கலையே. கேட்கும் சார், கேட்கும். கொஞ்சம் ஃபீல் பண்ணீங்கன்னா கேட்கும். எங்களோட மணி சார் பொய்யே சொல்ல மாட்டாரு. இது உண்மையாவே நடந்த சம்பவம். இங்க வாங்க சார், இங்க வாங்க. இதோ இந்த மரத்தை பாக்குறீங்கல்ல, இதோ இந்த இடத்துல தான் அவளுடைய பாடி தொங்கிட்டு இருந்தது. நடந்த அந்த சம்பவத்தை பத்தி ஆணித்தரமா அந்த கைடு பேசிக்கிட்டு இருந்தாரு. நேர்ல பார்த்த சம்பவம் இல்ல, அது செவி வழியா கேட்ட சம்பவம். இதோட நியூஸ் லோக்கல் பேப்பர்ல வந்தது. டூரிஸ்டுங்க இதை ரொம்ப சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா விஷயம் உணர்ச்சி மிக்கமானதுன்னு சொல்லலாம். நம்மளோட தேசத்துல தினம் பெண்களை மர்டர் பண்றதும் ரேப் பண்றதும் நடக்குது. இந்த மாதிரி கேஸோட உண்மையான ஆதாரங்களும் உண்மையும் தெரியாம கைட்ஸுங்க இதை தப்பா அவங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால இது மேல உடனே ஆக்ஷனும் எடுத்தாங்க. சரி, இப்ப நம்ம இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 2 மாசத்துக்கு முன்னாடி இது எல்லாமே நடந்த விஷயம்தான். ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது பயங்கரமா இருந்தது. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேம். மார்னிங் மேம். குட் மார்னிங் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் நம்ம மேம். பேங்கோட எம்டி மெசேஜஸ் மேல மெசேஜஸ் அனுப்புறாரு. யார் ரிப்ளை பண்ணல மேம்? என்ன இது தன்வீஷ்? குட் மார்னிங் இல்ல, வணக்கம் இல்ல, வந்த உடனே வேலையா? ஐ அம் சோ சாரி மேம். முதல்ல குட் மார்னிங் சொல்லணும். குட் மார்னிங். சரி, டிஃபன் என்ன கொண்டு வந்திருக்க சொல்லு. மேம், உங்ககிட்ட என்னமோ இருக்கு. நீங்க எப்படி இவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கீங்க? உங்ககிட்ட தான் கார் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மேம் சைக்கிள்ல வரீங்க? அடா, இவ்ளோ செலவாகுது தெரியுமா கார்ல வர்றதுக்கு? அதனால சைக்கிள் தான் பெஸ்ட். அப்புறம் நம்ம பேங்க் மட்டும் என்ன மேம், ஏற்கனவே பேட் டெப்ஸ்னால பொல்யூட் ஆயிருக்கு. லோன் கஸ்டமர்ஸ் லோனை அடைக்கவே மாட்டேங்கிறாங்க. எம்பிஆரும் அதிகமாயிடுச்சு. அப்புறம் பேங்க்கும் மூழ்கி போக போகுது. லோனும் போயிட்டே இருக்கு. ரெக்கவரி என்ன ஆயிடுச்சுன்னு எம்டி அதை திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு என்னோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு நான் சூப்பரான சொல்யூஷன் கொடுக்க போறேன். உன் பிரான்ச் மட்டும் இல்ல, மொத்த பேங்க்கும் பிரச்சனையில இருந்து வெளியே வர போகுது. பேங்கிங் முழுகாம இருக்கிறதுக்கான சொல்யூஷன் என்ன மேம், தெரிஞ்சுக்கலாமா? ஊருகா. ஊருகாவா? நாளைக்கு பரோட்டாவோட ஊருகா எடுத்துட்டு வர மறந்துடாத, ஓகே? நான் கையை கழுவிட்டு வரேன். சார், இவன் என் மச்சினுச்சு. இவ பேர் ராஜேஸ்வரி. யூனிட்டி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் மேனேஜராக இருக்கா. நேற்று காலையிலேருந்து ராஜேஸ்வரி எங்கே போனே தெரியல. ராஜேஸ்வரி உங்களோட இருக்காளா? இல்ல சார், எங்க வீட்லேருந்து கொஞ்சம் தூரமா தள்ளி இருக்கா. நேத்து காலையில அவ எங்க வீட்டுக்கு வந்தா. ஆனா அதுக்கப்புறம் அவ குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங்கா. குட் மார்னிங். அட சூப்பர் ராஜி, இப்பெல்லாம் ஃபிட்னஸ்ல ரொம்ப கவனம் காட்டுற. அதனால வயசு குறையாது, 34 வயசு ஆகுது. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? எப்ப பாரு அதே டாபிக்கா. சரி, அதை விட 500 ரூபாய் கொடு. ஏன், என்ன ஆச்சு? வாக்கிங் வந்தல்ல, பர்ஸ் எடுத்துட்டு வரல. போகும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கணும். அவ தினமும் மிஸ் பண்ணாம எங்க வீட்டுக்கு வருவா. டின்னர் சாப்பிட்டுட்டு தான் போவா.
ஆனா நேத்து ராத்திரி அவ வீட்டுக்கு வரல. அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆமாம் சார், நாங்கள் பேங்குக்கே ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்துட்டோம் சார். அவங்க பேங்குக்கே வரலன்னு கேள்விப்பட்டோம். நேற்றுலேருந்து அவங்க வீடு பூட்டி கிடக்கு சார். இங்க பாருங்க, யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குல்ல? விசாரிச்சு பாத்தீங்களா? சார், அவ எங்க வீட்டுக்கு வரலன்னா எங்க தங்கச்சி வீட்டுக்கு போவா. நான் அவளுக்கும் கால் பண்ணி பார்த்துட்டேன், அங்கேயும் அவ போகலையாம். யோகி அக்கா சொல்லுங்க. மகா, ராஜி உங்க வீட்டுக்கு வந்தாளா? இல்லையே, என்னாச்சுக்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க? பாருங்க, ராஜேஸ்வரி ஒரு ஒர்க்கிங் உமன். அவ விருப்பம் போல அவ எங்கேயாவது போயிருக்கலாம்ல. ஆனா அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை எதுவும் தெரிய வரலன்னா நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். இதுக்காகவே ஒரு எஸ்ஐடி டீமை ஏற்பாடு பண்ணாங்க. சார், லோக்கல்ல மீன் பிடிக்கிறவங்க இந்த பாடி பார்த்துருக்காங்க. ரொம்ப மோசமான மர்டர் சார். சீக்கிரம் அந்த பொண்ணை கீழே இறக்குங்க. வாங்க சார், இங்க பாருங்க சார். இந்த பொண்ணை எங்க ரேப் பண்ணியிருக்காங்கன்னா மேல அந்த கோட்டையில் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் இங்க பாரு, இந்த பொண்ணை இங்க இருந்து இங்க இந்த பக்கமா இழுத்துட்டு போயிருக்கானுங்க. ரேப் ரொம்ப ப்ரூட்டலா இருக்கு. ஒருத்தரோட வேலையா இருக்காது, நிறைய பேர் இருந்திருக்கணும். இந்த பொண்ணோட நிலைமையை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மோசமான கிரிமினல்ஸ்ன்னு தோணுது. ரைட் சார். ஸோ மேலே ஒரு கேமரா இருந்தது, அதில் சில ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கு, கொஞ்சம் பாருங்க. கோட்டையோட ஃபோட்டோஸ் இருக்கு, அக்கம் பக்கத்தில் உள்ள ஃபோட்டோஸ் இருக்கு. ஒருவேளை இவ டூரிஸ்டாக இருப்பாலோ? பக்கத்தில் இருக்கிற கைட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டுப்பாரு. அப்புறம் பக்கத்தில் ஹோட்டல், ஷாப்ஸ் இவங்ககிட்டையும் கேளுங்க. இந்த பொண்ணை பற்றி ஏதாவது தெரிய வரலாம். எஸ் சார், பொண்ணோட பாக்கெட்டில் எதுவுமே கிடைக்கல சார். லோட்டஸ் பார்க்கிங்கோட ரிசிப்ட் மட்டும் கிடைச்சிருக்கு. பாருங்க சார், கார் நம்பர் மட்டும் எழுதியிருக்கு, ஃபுல்லாகவே எழுதல சார். கார் நம்பர் 3715, 9 பிப்ரவரிக்கு 2 நாள் முன்னாடி லோட்டஸ் பார்க்கிங். வாங்க, லோட்டஸ் பார்க்கிங் போகலாம். சார், வணக்கம் சார். இங்கே பாரு சார், காலையில் இருக்கிற ஒர்க்கில் நான் எப்பவுமே கடைசி 4 நம்பர் மட்டும் எழுதி கொடுத்துருவேன். ஸோ நான் இப்போ என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் நம்பர் எழுதி கொடுத்துட்றேன். சார், XX15 சார், 9th February 2:15 PM. பாடி கிடைச்சதுல அந்த பொண்ணு தானே இந்த பொண்ணு? சார், வண்டி எப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போனா? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்கிறேன் சார். சார், அது 40 நிமிஷத்துக்கு அப்புறம் 2:55. அபிஷேக் சார். இந்த வண்டி எந்த அட்ரஸில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு பாரு. சார், ராஜி அக்கா எங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. எங்க கிட்ட சொல்லாம அவ எங்கேயுமே போக மாட்டா. இதுவும் ஒன்றும் சும்மா இல்லை, நிச்சயம் ஏதாவது விஷயம் இருக்கும். உனக்கு எப்பவும் தப்பா தான் தோணும் குணால். இதுக்கு பின்னாடி உன்னோட தப்பான வேலை இருந்ததுன்னா எந்த எண்ணத்தை பத்தி பேசுறீங்க அக்கா? நீ பேசவே பேசாத. நான் யாருன்னு பார்க்குறேன். ஆஹா, நல்லா சூப்பரா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்ட. எவ்வளோ நாளைக்கு தான் வண்டியை ஓட்ட போற? நான் கிரிமினல்ஸை பிடிக்கிறவ. என்ன வண்டி ஓட்டவா போலீஸ் வேலைக்கு எடுத்திருக்காங்க? ஓகே மேடம், உங்களுக்கு தான் ஆபத்தோட விளையாட பிடிக்குமே. என்னை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை பத்தியும் தான் யோசிக்கிறேன். அதனால தான் இந்த டெம்போவை வாங்கி கொடுத்தேன். சரி, என்ன கவனிக்கிறத விட்டுட்டு வேலையில கவனத்தை செலுத்து. நான் கிளம்புறேன். ஓகே மேடம். சார், ராஜேஸ்வரி சோலே மிஸ்ஸிங் கேஸ் 10th February ஃபைல் ஆயிருக்கு. சுமன் சார் கிட்ட ஃபைலை கொடு. சார். நீ டெம்போ கூட ஓட்டுவியா என்ன? சார், ஆக்சுவலி அது என்னோட ஹஸ்பண்டோடது. லேட் ஆனதுனால. மகேஷ்,
ராஜேஸ்வரி மர்டர் கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கு சார்? கேஸ் ஃபைல் ஆன உடனேவே ராஜேஸ்வரி தங்கச்சிக்கு ஒரு மெசேஜ் வந்தது சார். சார் மெசேஜ்ல ராஜேஸ்வரி மும்பைல இருக்கான்னு கொஞ்ச நாள்ல காண்டாக்ட் பண்ணுவான்னு போட்டிருந்தது. ஆனா ராஜேஸ்வரியோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது சார். மெசேஜ் பண்றதுக்கு மட்டும் யாராவது போன் ஆன் பண்ணுவாங்களா? ஒண்ணுமே புரியல சார். அதனால வீட்டுக்குள்ளேயும் பார்த்தோம். ஆனா சஸ்பீஷியஸா வீட்லயும் எதுவும் இல்லை. வீட்டுக்கு வெளியில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் பார்த்தப்போ அவளே தானா வெளியே போயிருக்கான்னு தெரிஞ்சுது. மகேஷ் அடுத்து என்ன பண்ண சார்? அது என்னாச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ணல. அடுத்து எதுவும் பண்ணாததுக்கான விளைவு என்ன தெரியுமா? அவளோட பாடி கிடச்சிருக்கு. தலை குனிஞ்சது போதும், போய் ராஜேஸ்வரி ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ராஜி ராஜி ராஜேஸ்வரோட பாடி அவளோட வீட்ல இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல கிடைச்சது. போலீஸ் அந்த ஏரியாவோட 6 அஃபெண்டரையும் விசாரிச்சாங்க. ஹோட்டல்காரங்க, கடைக்காரங்க, ஏன் டூரிஸ்ட் கைடு கிட்ட கூட விசாரிச்சாங்க. அவங்க இல்ல சார், நாங்க இந்த பொண்ணை பார்க்கல. நானும் இந்த பொண்ணை எங்கேயும் பார்த்தது இல்லை சார். ராஜேஸ்வரி அக்கா போன்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. ஆனா அந்த மெசேஜ் நாங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா இங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ராஜேஸ்வரி அக்காவை தேடுறதுக்கு முயற்சியே பண்ணல. இங்க பாருங்க, இதுக்கு நாங்க ரொம்ப வெக்கப்படுறோம். 9th February வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா. சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் செக் பண்ணோம். ராஜபுரி பார்க்கிங்கோட ஃபுட்டேஜையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ராஜேஸ்வரி சந்தோஷமாக தான் தென்பட்டா. யாரையோ பார்க்க போகிற சந்தோஷம் அவன் முகத்தில் இருந்தது. ராஜேஸ்வரிக்கு ஏதாவது அஃபையர் இல்லை பாய் ஃப்ரெண்ட்? இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அப்படி இருந்தா கூட எங்க கிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பா. நாங்களே அவளுக்கு கல்யாணம் பண்ணதா யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அவளுக்கு கல்யாணத்தை பத்தி இன்ட்ரெஸ்டே இல்ல. ராஜி, மகேஸ்வரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இனிமே உன் கல்யாணத்தை பத்தி யோசியேன். நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? ராஜி அக்காவுக்கு தன்னை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் எங்க இருக்கு? நாம தான் அவங்களுக்காக பையனை பார்க்கணும். கரெக்ட். எனக்கு உங்களை மாதிரி வீட்டு வேலையில முடங்குறதுல இஷ்டமே இல்ல. அப்படியா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீடு குழந்தைன்னு மாட்டிக்கிட்டோம்னா பின்ன வேற என்ன செய்யறது? அட, பார்க்கவே சூப்பரா இருக்கு. அப்படியே ட்ரெயின் மாதிரியே. அப்புறம் ஒரு செகண்ட், என்ன தடவை வேண்டாம், வேணா கிச்சு கிச்சு மூட்டிக்குங்க. என்ன? அட, போட்டோல பார்க்க நல்லா இருக்கும். ஸ்மைல் பண்ணுங்க. ஒருவேளை ராஜேஸ்வரி இந்த மெசேஜ் அனுப்பல அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ யாரு இந்த மெசேஜ் அனுப்பியிருப்பா? யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா சார்? அவனை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் ராஜேஸ்வரி காணாமல் போனதுக்கப்புறம் அவன் கூட வேலை பார்க்குற ஒருத்தன் இங்கே வந்தான். இங்க பாருங்க, இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் ஷாக்க கொடுக்கல, எங்களுக்கும் தான். அவங்க எடுத்த முடிவுல பேங்கே ஷாக் ஆகியிருக்கு. பேங்கே ஷாக் ஆயிருக்கு அப்படின்னா? அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. எம்டி சாருக்கு ரெசிக்னேஷன் கூட மெயில் பண்ணிட்டாங்க. ராஜேஸ்வரி 10 வருஷமா அந்த பேங்க்ல வேலை பார்க்குறா. திடீர்னு வேலை ரிசைன் பண்ணிட்டாலாம். என்னால் நம்பவே முடியல. இல்ல மேடம், என்னால இந்த தடவை பண்ணவே முடியாது. இங்க பாரு கவிதா, இந்த மாதிரி நீ பின்வாங்க முடியாது. நீ தானே எப்பவும் சொல்வ என்ன மாதிரி ஆகணும்னு. அதுக்கு என்ன மாதிரி யோசிக்கவும் ஆரம்பிக்கணும். இத வச்சுக்கோ. அப்புறம் இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பேசின என்ன மாதிரி கெட்டவளை பார்க்க முடியாது. சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மேம் காணாம போறதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டாங்க சார். 8th February அன்னைக்கு சாயங்காலம் அவங்க ஆஃபீஸில் தான் இருந்தாங்க சார். சந்தோஷமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. நாளைக்கு வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வருவா, நைட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவா. என்ன வேணும் நீங்களே அப்ரூவ் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, ஊறுகாய் எடுத்துட்டு வர மறந்துடாத. ஊறுகாய் கண்டிப்பா எடுத்துட்டு வருவேன். அப்போ கூட அவங்க எதுவும் சொல்ல. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவங்க ஆஃபீஸ்க்கே வரல. அப்பதான் எங்களோட எம்டி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு. அவங்க ரிசைன் பண்றதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒர்க் ப்ரெஷர் தான் சார். எங்க பேங்க் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். எங்க லோன் அமௌண்ட் 118 கோடியை எங்களால ரெக்கவர் பண்ண முடியல. அப்புறம் எங்களோட எம்டி எங்களுக்கு தினமும் ஃபோன் பண்ணி சிங்கர்ஸ் மேல சிங்கர்ஸ் அனுப்புறாரு. லோன்ல பேங்க் முழுகிறதும் ராஜேஸ்வரிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சார்? அக்கௌண்டபிலிட்டி பேங்க் மேனேஜருக்கு தானே.
ஆனால் அவங்க மர்டரை பற்றி கேள்விப்படும்போது எனக்கும் சீட்டிங் நடந்திருக்குன்னு தோணுது. சீட்டிங்கா? என்ன சீட்டிங்? சார், ராஜேஸ்வரி மேம் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க அக்கௌண்ட் காலியாக தான் இருந்தது. 2 மாதம் முன்னாடி வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்டில் 45 லட்சம் இருந்துச்சு. இப்போ 45 ரூபா கூட இல்லை. வாட்? ராஜேஸ்வரி அக்கௌண்ட்ல 45 லட்சம் இருந்ததா? ஆமாம் சார், 40 லட்சம் ஹாட் கேட்ச் லோனாக வாங்கியிருந்தாங்க. சார், ராஜேஸ்வரி மேடத்துக்கு என்ன நடந்ததோ அதை கேட்டு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் சார். ரிசைன் பண்ண உடனே மர்டர் ஆயிருக்கு. இதுவும் ஷாக்கிங் தானே? ஐ ஹோப் உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. இல்லை சார், இது எதேச்சும் நடந்தது. எதேர்ச்சியானதுன்னு இதையும் சொல்ல. 10 வருஷமா இந்த பேங்க்ல வேலை செஞ்ச மேனேஜர் திடீர்னு ரிசைன் பண்றா. சார், எங்க பேங்கோட லோன் டிஃபால்டர் அவங்க கிட்ட இருந்து லோன் எப்படி ரெக்கவரி பண்றதுன்றதுக்கான ஐடியாவை அவகிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா சார், அவ கொடுத்த ஐடியா ரொம்ப முட்டாள்தனமா இருந்தது. ஹலோ ராஜேஸ்வரி, என்ன இமெயில்ஸ் இதெல்லாம்? நீ வேற லேட்டா ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. போதா குறைக்கு தப்பான சஜஷன் வேற கொடுத்துருக்க. இல்ல சார், நான் கொடுக்கறதான நல்ல சஜஷன்ஸ். நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தான் சார் யுனைடெட் பேங்கோட இமேஜை காப்பாத்தணும். நாம ஒன்று பண்ணலாம் சார், நம்ம பேங்கோட பேரை மாத்தி சுராஜ்னு வச்சிடலாம். நம்ம ஷேர் ஹோல்டர்ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸோ இதனால அதிகமாவாங்க. என்ன காமெடி பண்றியா? பேங்கோட பேரை மாத்துறது அவ்வளவு சுலபமா? அதுக்கு எவ்வளவு செலவாகுன்றது உனக்கு தெரியுமா? அதனால இந்த மாதிரி முட்டாள்தனமான ஐடியாவை உங்ககிட்டே வச்சுக்கோ. சொல்றது புரியுதா? அப்புறம் அவங்க ரிசைன் லெட்டரை மெயில் அனுப்பிட்டாங்க சார். மெயில் என்ன இருக்குன்னு காட்ட முடியுமா? சார், அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேங்க் அவங்க சொல்றதை ஏத்துக்கல, அதனால ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ராஜேஸ்வரியோட ரெசிக்னேஷன் மெயில் கண்டென்ட் அவங்களோட வித்தியாசமான முகத்தரைய காமிச்சது. ஆனா இந்த மெயில் எல்லாத்தையும் ராஜேஸ்வரி தான் அமிச்சாங்களா இல்லன்னா கடந்த 2 மாசத்துல அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து சுமார் 45 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. இதுல அதிர்ச்சி தர விஷயம் என்னன்னா, வீட்டை அடமான வச்சு 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாங்களோ அந்த வீடு அவங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அவங்க சிஸ்டர்ஸ்க்கும் சொந்தமானதும் கூட. அந்த சமயம் அந்த வீடு ராஜேஸ்வரி பேர்ல தான் இருந்தது. ஆனா இந்த கேஸ்ல சொத்து பிரச்சனையும் கூடவே சேர்ந்து வந்துருச்சு. இல்ல சார், அக்கா தங்கச்சி எங்களுக்குள்ள இந்த மாதிரி சண்டையே இல்ல. அப்போ ராஜேஸ்வரி பேர்ல மட்டும் ஏன் எழுதி வச்சீங்க? ஏன்னா ராஜேஸ்வரி அக்காக்கு அதுதான் விருப்பம். வீட்டை அவங்க பேர்ல எழுதிக்கணும்னு நினைச்சாங்க. அந்த வீட்ல உங்க 2 பேருக்கும் சம உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இப்பவே உங்க 2 பேருக்கும் 5 லட்சம் ரூபாய் தரேன். கொஞ்சம் டைம் கொடுக்கா, நான் பாக்கி பணத்தையும் தந்துடுறேன். விஷயம் பணத்தை பத்தி இல்ல ராஜி. உனக்கு திடீர்னு ஏன் இவ்ளோ பணம் தேவைப்படுது? முக்கியமான காரணம் இருக்கு, இப்ப சொல்ல முடியாது. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? சார், ராஜேஸ்வரி அக்கா எங்களுக்காக ரொம்ப செஞ்சிருக்காங்க. எங்க அக்காவோட கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. எக்கச்சக்கமான கடன் இருந்தது. ராத்திரி பகல்னு பார்க்காம என் அக்கா தான் எல்லா கடனையும் அடைச்சா. சின்ன வயசுலேருந்தே என் தங்கச்சி மகேஸ்வரியோட கால் சரியில்லை. அதனால ராஜேஸ்வரி அவ கல்யாணம் பண்ணிக்காம மகேஸ்வரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. நாங்க அவளுக்கு கடன் பட்டிருக்கோம். அதனால எந்த கேள்வி கேட்காம அவ பேர்ல வீட்டை எழுதி வச்சிட்டோம். அதுக்கு பதிலா ராஜேஸ்வரி எங்க கிட்ட 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னா. ஆனா நாங்க அவகிட்ட இருந்து வாங்கல. அவங்க வீட்டை அடமான வச்சு 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அடமான வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. சார், அவ வீட்டு அடமான விஷயம் எங்களுக்கு தெரியாதே. அப்புறம் அந்த மாதிரி எந்த தேவையும் ராஜேஸ்வரிக்கு இல்ல. சார், எங்களுக்கு இத பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. ராஜேஸ்வரி அக்கா வீட்டை அடமான வச்சு 40 லட்சம் வாங்கியிருக்காங்களா? இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். ராஜேஸ்வரி உங்க ஹஸ்பண்டுக்காக பேங்க்ல இருந்து 2 கோடி ரூபாய் லோன் வாங்கி கொடுத்துருக்கா. கடந்த 6 மாசமா ஒரு இஎம்ஐ கூட நீ கட்டவே இல்லை. சார், என்னோட பிஸ்னஸ் சரியா போகல, அதனால லோனை ரீபே பண்ண மாட்டேன்னு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சார். சார், குணா லோனை கட்டுற மாதிரியே தெரியல. இந்த விஷயத்தால ராஜேஸ்வரி கொஞ்சம் அப்செட்டா இருந்தா அவங்க மேல. உன்னால பேங்க்ல என்னோட இமேஜ் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ முயற்சி பண்ற மாதிரியே தெரியல. இங்க பாரு, நான் சொல்றேன், நீ மட்டும் லோனை கட்டல, உனக்கு எதிரா நான் கேஸை ஃபைல் பண்ணுவேன். சார், அது மட்டும் இல்ல, அன்னைக்கு அப்புறம் ராஜேஸ்வரி குணால் கூட பேசுறத கூட நிறுத்திட்டா. சார், நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. எதுக்கும் ராஜேஸ்வரியோட மர்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சார், என்னாச்சு சந்தோஷ்? சுமன் எங்க சார்? சுமன் ஜாபுக்கே வரலையே. என்ன சார் நீங்க? நேத்து நைட் டியூட்டி முடிச்சுட்டு அவ வீட்டுக்கே வரல. நேத்து அவளுக்கு நைட் டியூட்டியே இல்லை. நைட்டு 10 மணிக்கே கிளம்பி போயிட்டா. என்ன சார் நடக்குதுங்க?
ராஜேஸ்வரி கேஸ்னால தலையில கூரையே இல்லாம இருக்கும். கொஞ்ச நாளுக்கு நம்ம இப்படிதான் வேலை செய்யணும் போல இருக்கு. இப்ப பாரு மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு. டீயை மட்டும் நிறுத்தக்கூடாது. சட்டோ, $40 லட்சம் வீடை அடமானம் வைக்கிறது, காணாம போகிறதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட்டை தொடச்சி வைக்கிறது. கடைசியா உங்க அக்காவை பார்த்துட்டு போகும்போது 2000 ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கா. சரி அதை விட 500 ரூபாய் கொடு. ஏன் என்னாச்சு? வாக்கிங் வந்தல்ல, பர்ஸ் எடுத்துட்டு வரல, போகும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகணும். 500 ரூபா சேஞ்ச் இல்லாமா, 2000 ரூபாய் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2000 ரூபாயை கொடுங்க. அப்பெல்லாம் அவளோட பேங்க் அக்கௌண்ட்டு காலியா இருந்துச்சு. யாரோ அவளை பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கிட்டான். அதுக்கப்புறமா ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான். கிரைம் நடந்த இடம் சாதாரணமான இடம் இல்லை, ரேண்டம் அஃபண்டர்ஸோட இடம். ஆனா சார், ராஜேஸ்வரியோட கால் ரெக்கார்ட்ல சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லையே. ராஜேஸ்வரியோட வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கு. அவ வண்டி இப்போ வரைக்கும் கிடைக்கல. முதல்ல அவ வண்டியை தேடி கண்டுபிடி, அதுல ஏதாவது லீடு கிடைக்கலாம். ராஜேஸ்வரியோட 2 சிஸ்டர்ஸையும் அவங்க ஹஸ்பண்ட்ஸையும் வாட்ச் பண்ணு. வீட்டையும் ஒன்று விடாம சர்ச் பண்ணி பாரு. சார், இன்ஸ்பெக்டர் மகேஷ் டீமோட எஸ்ஐ சுமன் திடீர்னு காணாம போயிட்டாங்க சார். வாட்? மகேஷ் அவங்க டீமும் ராஜேஸ்வரியை தேட முயற்சி பண்ணல. நாம இந்த கேஸ்குள்ள வந்ததும் திடீர்னு அவங்க எஸ்ஐ காணாம போயிருக்காங்க. என்னதான் நடக்குது? வாட்ச்மேன், கதவை தர. பிரேக் முடிஞ்சிருச்சு. வாட்ச்மேன் கதவை மூடு. சார், நம்மளோட லஞ்ச் பிரேக் பர்மனன்ட் பிரேக் ஆயிடுச்சு. நம்மளோட பேங்கை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. நம்மளோட ஏடிஎம், ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே சீஸ் ஆயிடுச்சு. 1000 எடுக்கிறதுக்கு கூட 1000 பேர் வெளில நிற்பாங்க. இது ரொம்ப மோசமான சிச்சுவேஷன். இந்த கேஸ் வேற திசையை நோக்கி திரும்புச்சு. அதுக்கு ஒத்துழைப்பா சுமன் என்ற ஒரு எஸ்ஐ காணாம போனது வேற. எஸ்ஐடி இந்த கேஸ் மட்டும் இல்ல, ராஜேஸ்வரி கூட சேர்ந்தவங்களையும் கூட ரொம்ப துல்லியமா கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. ராஜேஸ்வரியோட காரை தேடுறது மட்டும் இல்லாம அவங்க வீடை சர்ச் பண்ணி கிரிமினலை பிடிக்க தீவிரமா இருந்தாங்க. இந்த கேஸையே சுத்தி விடுற மாதிரி அப்பதான் ஒரு விஷயம் கிடைச்சது. சொல்லு. தள்ளுங்க. ராஜேஸ்வரி கார்ல எஸ்ஐயோட டெட் பாடியா? சுமனை கூட ப்ரூட்டலா ரேப் பண்ணிருக்காங்க சார். ராஜேஸ்வரியை ரேப் பண்ணி மரத்துல தொங்க விட்டுருந்தாங்க. இப்ப ராஜேஸ்வரியோட கார்ல எஸ்ஐ சுமனோட பாடி கிடைக்குது. கில்லர் தான் ராஜேஸ்வரியோட காரை திருடிட்டு போயிருப்பான்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ராஜேஸ்வரியை கொன்னவன் தான் சுமனையும் கொன்னிருப்பானோ? ஆனா சார், இன்ஸ்பெக்டர் மகேஷுக்கு சுமனோட ஹஸ்பண்ட் வந்து சந்தோஷ் மேலேயும் சந்தேகம் இருந்திருக்கு. சார், சுமனை சந்தோஷ் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சந்தோஷ் சுமனோட மச்சின. ஒரு நிமிஷம் இரு. சுமனோட கணவர் மேல ஏன் சந்தேகப்படுற? ஏன்னா சார், சுமனோட முதல் கணவர் ரொம்ப அடிச்சான் சார். அப்புறம் அவளை விட்டுட்டு துபாய் போயிட்டான். அதுக்கப்புறமா தான் சந்தோஷ் சுமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சந்தோஷம் சுமனை அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சுமன் கஷ்டப்பட ஆரம்பிச்சா. சார், சந்தோஷால என்னால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவனுக்கு நான் வீட்டுக்கு லேட்டா வந்தா பிடிக்கல. நான் அதனால வேலையை விட்டுடலான்னு இருக்கேன். சார், நான் அவ கணவரோட பேச எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். சுமனோட பாடி கிடைச்சிருக்குன்னா சந்தோஷ் தான் சுமனை கொன்னிருப்பான்னு எனக்கு தோணுது சார். இல்ல சார், இல்ல சார், என்ன அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். ஏய், இரு. நான் அப்படிப்பட்ட ஆளே இல்ல சார். நான் எதுவும் பண்ணல. நீ ராஜேஸ்வரியை மட்டும் இல்ல, சுமனையும் ரேப் பண்ணி கொன்னு இருக்க. இல்ல சார், நான் சுமனை ரொம்ப காதலிச்சிட்டு இருந்தேன் சார். அவ மேல அன்பு இல்ல, அவளை அடிச்சுக்கிட்டு இருந்திருக்க. உன் அண்ணனும் இப்படிதானே பண்ணியிருந்தான். நான் உன்னை எங்க அண்ணன் மாதிரி இல்ல, நான் தான் சுமனை காப்பாத்தினேன். அவ சுமனோட வாழ்க்கையவே வீணாக்கிட்டு இருந்தா சார். அவளை விட்டுட்டு துபாய் போயிட்டான். இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். சுமனுக்கு அம்மா அப்பாவும் இல்ல. எனக்கு அவளை பார்க்கும்போது பாவமா இருந்தது. அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தான் அவளை படிக்க வச்சேன். அப்புறம் அவ நினைச்ச மாதிரியே போலீஸ் வேலையும் கிடைச்சிருச்சு. நான் தான் அவ வாழ்க்கைன்னு சுமன் சொல்லிக்கிட்டே இருப்பா. என்ன போய் அவ உயிரை எடுத்துட்டேன்னு சொல்றீங்களே. ஆனா சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ் தான் என்னையும் சுமனையும் பிரிச்சது. என்ன? சப் இன்ஸ்பெக்டர் மகேஷா? ஆமா சார். அவளை தினமும் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தான். அவளால என்கிட்ட சொல்லவும் முடியல. ஆனா எனக்கு அது தெரிஞ்சு போச்சு.
எங்க இருந்து வர? எங்க இருந்தேன்னா ஜாபை முடிச்சிட்டு வரேன். அப்படியா? பொய் சொல்றியா என்கிட்ட? நீ அந்த சப் இன்ஸ்பெக்டரோட போறத நான் பார்த்துட்டேன். நீ அவனோட ஊர் சுத்துறல்ல? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க சந்தோஷ். அப்படியா? அங்க ராத்திரி உனக்கு என்ன வேலை? என்ன சொல்றது சந்தோஷ்? அந்த ஆள் என்ன வலுக்கட்டாயமா அவன் பேச நான் கேட்கல அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்றான். எனக்கு வேலை இல்லை சார். சுமன் எனக்கு கடன் வாங்கி டெம்போ வாங்கி கொடுத்தா. கடன் வாங்கி. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியாது சார். அதாவது வீட்டை நடத்த அவன் கொடுமைகளை தாங்கிக்கிறா அப்படின்னு. பாருங்க சார், நான் ஒத்துக்கிறேன். நானும் சுமனும் ஒரு கலிக்கை விட கொஞ்சம் அதிகம். சுமனுக்கு அப்பப்போ அவன் புருஷனை நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருந்தா. அதனால நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் சார். சந்தோஷ் நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். சந்தோஷை பார்த்து ஏன் இவ்வளோ பயப்படுற? டிவோர்ஸ் கொடுத்துரு சார். சுமன் என் கூட ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்தா, புருஷனையும் அவள் விடலை. அதனால நீ அவளை... சார், நான் அப்படி பண்ணவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தா சுமன் பாடியை ராஜேஸ்வரி வண்டியில் எதுக்காக போடணும் சார்? என்னை மாட்டி விட பார்க்குறாங்க. என் மேலே தப்பு இல்லை, இதுதான் உண்மை. ஆஹா, ரொம்ப நல்லா பண்றீங்க சார். எனக்கும் ராஜேஸ்வரிக்கும் உள்ள இருந்த சின்ன சண்டையை வச்சு எல்லா பழியும் என் மேல தூக்கி போட பாக்குறீங்க. நீ உன் பொண்டாட்டி வாய வேணா மூடலாம், நாங்க ஏன் சும்மா இருக்கணும்? உண்மையை தானே சொன்னோம். நீங்க பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்களா? ராஜேஸ்வரியோட வண்டியில போலீஸ்காரி செத்து கிடக்குறா. அப்படியா? அவளோட உனக்கு உறவு இருந்ததா? என்னன்னா நீங்க உளறிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னை உள்ள தள்ளிட்டு என் பொண்டாட்டி கேட்டா அவகிட்ட என்னை பத்தி இல்லாத போல அதெல்லாம் சொல்லணும். இப்பவே இங்கிருந்து போயிடு. ரொம்ப பேசிட்ட. இங்கிருந்து போயிடு. ராஜேஸ்வரி சுமனோட போஸ்ட்மார்ட்டமில் நிறைய ஒற்றுமை இருக்கு. ராஜேஸ்வரியோட பாடி ரெட் துப்பட்டால தொங்க விடப்பட்டது. சுமனோட கழுத்தில் ஸ்ட்ரெங்குலேஷன் மார்க் கூட சிகப்பு நிற ட்ரேசஸ் இருக்கு. சார், ஆனா சுமனோட மர்டர் லொகேஷன்ல ரெட் கலர் துணி கிடைக்கலையே சார். இந்த கில்லரோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்திருக்கு? சுமனோட கால் ரெக்கார்டை செக் பண்ண அவளோட கால் ரெக்கார்டில் இந்த கவிதாவோட நம்பர் கிடைச்சிருக்கு. சுனிதா கொலை செய்யப்பட்டதுல இருந்து இவளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இந்த நம்பர் ராஜாபூரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ராஜாபுரியா? அவ மர்டரான அன்னைக்கு ராஜாபுரியில தான் அவளை பார்த்தோம், அவ காரோட. எனக்கு இந்த கவிதா பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் வேணும். சார், ராஜேஸ்வரியோட தங்கச்சி ஹஸ்பண்ட் குணால்க்கும் இந்த யூசுஃப்க்கும் கனெக்ஷன் இருக்கு. யூசுஃப் ஷேக்? இவன் பெட்டிங் மாஃபியா இல்ல? இவன் அண்டர் கிரவுண்ட்ல தானே இருந்தான். இன்னொரு விஷயம் சார், குணாலுக்கு ராஜேஸ்வரிய முன்னாடியே தெரிஞ்சிருக்கு சார். காலேஜில் ஒன்னா படிச்சவங்க. கவிதா எங்க தான் இருக்காளா? ஆமா சார், கவிதா என்னோட தங்கச்சி தான். எங்க இருக்கா சார்? அது எனக்கு தெரியாது. அவளை நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் சார். அவளோட ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஒரு லேடி எஸ்ஐய மர்டர் பண்ணியிருக்காங்க. கவிதா சுமனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. நீ ஏதாவது என்கிட்ட மறைச்சன் வை. அப்போ சார், நான் எதுவும் மறைக்கல சார். ஆனா சார், கவிதா யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன சொல்ல வேணான்னு சொன்னா? சார், அது கவிதா சுமன் மேடமோட இன்ஃபார்மர். என்ன? கவிதா சுமனோட இன்ஃபார்மரா? ஆமா சார். கவிதா ஒரு நாள் ஒரு திருட ஒரு பொம்பளையோட செயினை அறுத்துட்டு ஓடுறத பார்த்துருக்கா. இவளும் ஓடி போய் அவனை பிடிச்சிட்டா. அப்படித்தான் சுமன் மேடமுக்கும் கவிதா மேடமுக்கும் சம்பந்தம் ஏற்படுது. நீ ரொம்ப தைரியமான வேலை செஞ்சிருக்க கவி. நீ என்ன பண்ற? மேடம், நான் வேலை தேடிட்டு இருக்கேன். நான் பெருசா எதுவும் படிக்காததுனால எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. எனக்கு நீ வேலை செய்வியா? அப்பத்துல இருந்தே சுமன் மேடம் கவிதா தன்னோட இன்ஃபார்மர் ஆக்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கவிதாக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் அட்மிஷனை வாங்கி கொடுத்துட்டாங்க. சார், ராஜேஸ்வரி காலேஜில் என்னோட சீனியரா இருந்து நான் கொஞ்ச நாள் சின்ன சின்ன வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தனியா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பிசினஸ் லோனுக்காக தான் நான் அவளோட ஹெல்ப்பை கேட்டேன். குணால், உன்னோட கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மோசமா இருக்கு. எந்த பேங்க்கும் உனக்கு பிசினஸ் லோன் கொடுக்காது. அதனால தானே நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி, நான் இதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? நீ கொடுப்பியா? நீங்க எவ்வளவு வேணும்னு கேளுங்க. நீங்க கேட்டது மாதிரியே உங்களுக்கு கொடுத்துட்றேன். குணால், எனக்கு உன்னை ரொம்ப வருஷமா தெரியும். நீ ரொம்ப நேர்மையான பையன்னு தெரியும்.
நீ உன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அது தட்ஸ் கிரேட். நானும் என் தங்கச்சி மகேஸ்வரிக்கு உன்ன மாதிரி ஒரு பையனை தான் தேடிட்டு இருக்கேன். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அட இந்த லோன் என்கிட்ட விட்டுரு. ஐ வில் ஹேண்டில் இட். அவங்க இதை யூஸ் பண்ணி உடல்நிலை சரியில்லாத அவங்க தங்கச்சி என்னை கட்டி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம பணத்தை திருப்பி தரலன்னு என்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவளை கொல்றதுக்கு யூசுஃப் சேக்க நீ அணுகுன. யூசுஃப் உனக்கு தெரியாதுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாத. சார், நான் பெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிதான் எனக்கு யூசுஃப் சேக்க தெரியும். எனக்கு மட்டும் இல்லை சார், ராஜேஸ்வரிக்கும் அவனை தெரியும். ராஜேஸ்வரிக்கு யூசுஃபை தெரியுமா? ஆமாம் சார், ராஜேஸ்வரியும் பெட்டிங்கில் பணம் போட்டிருந்தா. நீ இப்போ என்ன சொல்ல வரன்னா ராஜேஸ்வரியை யூசுஃப் தான். ராஜேஸ்வரி தன்னோட வீட்டை 40 லட்சத்துக்கு அடமானம் வச்சு அதுக்கு லோன் வாங்கியிருந்தா. கண்டிப்பா அவ யூசுஃப்க்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் யூசுஃப் பழிக்கு பழி வாங்கிட்டான். போலீஸ் உடனே யூசஃபை தேட ஆரம்பிச்சது. சூசன் மர்டர் ஆனது, கவிதா காணாம போனது எல்லாமே சேர்ந்து இந்த கேஸை இன்னும் திசை திருப்பி விட்டது. போலீஸால கவிதாவை தேடி கண்டுபிடிக்க முடியல. ஆனா போலீஸோட நெட்வொர்க்கால யூசஃபை கண்டுபிடிச்சிட்டாங்க. சார், என்னோட வேலை பெட்டிங் மட்டும்தான். இதுக்குள்ளதான் குடுக்கல் வாங்கலாம் நடந்துட்டு இருக்கும். ஆனா என்ன நம்புங்க சார், நான் யாரையும் மர்டர் பண்ணல. ராஜேஸ்வரியை மிரட்டி எவ்வளோ பணம் வாங்கினேன்னு சொல்லு. நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? அவ நல்லா தான் ஜெயிச்சிட்டு இருந்தா சார். அப்புறம் அவங்க எனக்கு தர வேண்டியதில்லை, நான் தான் அவங்களுக்கு தரணும். உன்னால பணம் கொடுக்க முடியாதனால அவளை இந்த மாதிரி பண்ணிட்ட. சார், நான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் அவளோட லக்குனால தான் என்னோட பேலன்ஸ் எல்லாம் காலி ஆயிட்டு இருந்தது. எவ்வளோ சாலிடா பெட் பண்ணணும்னு கூட அவளுக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கடந்த சில காலமா கரெக்டான அமௌண்ட்டை தான் அவள் பெட் பண்ணா. இல்ல சொன்னல, 1,30,300 மட்டும் போடு. இந்த அமௌண்ட் தான் என்னோட லக்கு. என்னை விட 10 மடங்கு அதிகமாக சம்பாரிச்சா. அவளோட பணத்து மேல யாரு குறியா இருந்தா அப்படின்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. சார், யூசஃப் சொல்றது கரெக்ட் தான். லக்கி நம்பர் நியூராலஜி கூட கனெக்ட் ஆயிருக்கலாம். அதனால இதை நம்ம திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணிப்போம். 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவளோட பேர்ல டபிள்யூக்கு பதிலாக 2 V யூஸ் பண்ணியிருக்கா. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்லயும் இந்த கரெக்ஷன் பண்ணியிருக்கா. யூனிட்டி பேங்க் பேரை மாற்றி ஸ்வராஜ் பேங்க்னு மாற்ற சொன்னது நியூமராலஜிக்காகவா? விஜய், ராஜேஸ்வரி வீட்டில் நியூமராலஜி புக்கை பார்த்தேன், அதை கொண்டு வா. அதில் ஏதாவது தெரியலாம். சார், என்ன யோசனை உனக்கு? ஒருத்தவங்களோட தலையெழுத்தை கணிக்கும் போது நீ பாட்டுக்கு இப்படி வந்து தண்ணியை ஊத்திட்டியே. ஜோஷிகா பாசு ஆத்தர். இந்த ஆத்தரோட இமெயில் ஐடி இங்கே சர்க்குல் ஆயிருக்கு. ராஜேஸ்வரி இவரை கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஜோதிகா பாசுவை பற்றி விசாரி. ஒரு பக்கம் நியூமராலஜிஸ்ட் ஜோதிகா பாசுவை போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களோட இலாக்காவில் ஒரு மெயில் நியூமராலஜிஸ்ட் முரளி பிரசாதோட பாடி கிடைச்சது. முருதுல நடந்த இது 3வது கிரைம். போலீஸ் முரளியோட ஒய்ஃபை ரொம்ப தீவிரமா விசாரிச்சாங்க. ஆனா இதுல சுமன் ராஜேஸ்வரிக்கான எந்த கனெக்ஷனுமே அவங்களுக்கு கிடைக்கல. கவிதாவை கண்டுபிடிக்க போலீஸ் மனோகரை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த கேஸ்ல ஒரு புது விஷயம் நடந்தது. இதை எழுதின ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் சார். அதனால இந்த நியூமராலஜிக்கும் இந்த கேஸுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார், உங்க பேர்ல லெட்டர் வந்திருக்கு. அனுப்புனவங்க அவங்க பேரை எழுதல சார். ஷாக் ஆகாதீங்க, நான் உங்க ஜோதிகா பசு. ராஜேஸ்வரிக்கும் சுமனுக்கும் முரளிக்கும் நான் தான் சங்கூதுனேன். மார்ச் 3ஆம் தேதி உங்க முருதுல இன்னொரு சங்கையும் நான் ஊத போறேன். தடுக்க முடிஞ்சா தடுத்து பாருங்க. ஆனா சார், இது ஜோதிகா பாசு எப்படி இருக்க முடியும்? ஒருவேளை கவிதாவே இதை சேலஞ்ச் பண்றாலோ? அது கவிதாவா இருந்தா அவளோட ஒரு ஆண் இன்வால்வ் ஆயிருந்திருப்பான். ஏன்னா 2 பொண்ணுங்களை ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த சேலஞ்சை லேசாக எடுத்துக்க முடியாது. ஃபுல் டீமையும் அலாட் பண்ணு. இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மூவ். ஹலோ, பாடி கிட்ட யாருமே வரக்கூடாது. வாங்க சார், இன்னொரு பாடியும் கிடைச்சிருக்க பாருங்க. இது 4வது கொலை.
இது ஒரு சைக்கோ கொலைகாரனோட இண்டிகேட்டர்னு தோணுது. ரெக்கார்டட் வாய்ஸ் மூலமா வந்த ஒரு எச்சரிக்கை கவிதாவுடையதுன்னு போலீஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம். ஆனா அது கவிதாவோட வாய்ஸ் இல்ல. கவிதா காணாம போனதுக்கான காரணம் இன்னும் ஆழமானது. எச்சரிக்கையை யார் அனுப்புனான்ற விஷயத்த போலீஸால இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மீடியா போலீஸ பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல முருதுல வர டூரிஸ்டுங்க கூட கிரைம் சீனை பாக்குறதுக்காக அங்க போக ஆரம்பிச்சாங்க. அதனால போலீஸ்க்கு இன்னும் கஷ்டமாச்சு. உன்னோட பாடி சிகப்பு துப்பட்டால இங்க தான் தொங்கிட்டு இருந்தது. போலீஸ்க்கும் இத பத்தி எதுவும் தெரியல. அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாரா நீங்களா? வாங்க சார் வாங்க. டூரிஸ்ட் எல்லாருக்கும் இந்த லொகேஷனை சுத்தி காட்டிட்டு இருக்கேன். என்னாச்சு சார்? என்ன கதை கட்டி விட்டு எல்லாரும் ஏமாத்த பாக்குறியா? என்ன நாடகம் மாறியா? அப்புறம் லைசன்ஸே நான் கேன்சல் பண்ணிடுவேன். நடந்தது தானே சார் சொன்னேன். கிளம்பு சார். கிளம்பு சார். வா. சரி, என்ன உன்னோட மீதி கதைய போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. நான் என்ன சார் பண்ண? என்னையே கூட்டிட்டு போறீங்க? நியூஸ் பேப்பர்ல வரத தானே சார் சொல்றேன். வேற என்ன சார் புதுசா சொன்னேன்? அவங்களும் 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும் தான் சொல்றேன் சார். சார் எங்களை போக விடுங்க சார். இனிமே இப்படி எல்லாம் நடக்காது சார். எங்களை விடுங்க சார். ப்ளீஸ் சார், விடுங்க சார். இதுதான் கடைசி வாட்டி. இதுக்கப்புறம் இப்படி பண்ண இல்ல சார், இப்படி பண்ண மாட்டோம். சொல்லு. So, சார் ஒரு மீன்கார தான் இந்த பாடி எடுத்துட்டு வந்து போட்டான். பாடி சுத்தி எல்லாம் சர்ச் பண்ணோம். கவிதாவுடைய ஐடி கிடைச்சது. பாடியோட முகத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். கவிதாவே கட்டுக்கதையா சார்? அப்படி கவிதா உயிரோட இருந்தா இப்போ வரைக்கும் ஏன் கிடைக்கல? இது கவிதா இல்லைன்னா இது யாரோட பாடி? அவங்க அண்ணன் மனோகரை கண்காணிச்சுட்டு தான் இருக்கும் சார். ஆனால் அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான் சார். இப்போ 5 மர்டர் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் கை தான் பேசணும். ரைட் சார். சொல்லு, உண்மையை சொல்லு. நான் உண்மையை தான் சொல்றேன். சவிதா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். தெரியாதா? இல்ல அவளோட சேர்ந்து ஆட்டம் போடுறியா? சொல்ற, சொல்லு. எம்எல்ஏ ஆணையே சொல்றேன் சார். சவிதா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். ராஜேஸ்வரியோட பாடியை ரெட் துப்பட்டால தொங்க விட்டுருந்தாங்க. மற்ற விக்டிம்ஸோட பாடியிலையும் ரெட் ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. இந்த கேஸுக்கும் ரெட்டுக்கும் ஏதோ ஆழமான சம்பந்தம் இருக்கு. இப்போ வரைக்கும் பென்ட்ரைவில் பேசின வாய்ஸ் யாருதுன்னு தெரியல. கண்டிப்பாக விக்டிம்ஸ்க்கு தெரிஞ்ச ஆளாக தான் அவங்க இருக்கணும். விக்டிம்ஸோட ரிலேட்டிவ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வாய்ஸ் எல்லாத்தையும் எடு. பென்ட்ரைவில் இருக்கிற வாய்ஸோட மேட்ச் பண்ணிப்பாரு. நான் ஜோதிகா பசு, ராஜேஸ்வரி, சுமன் அப்புறம் முரளியோட சங்க நான் தான் ஊதுனேன். எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு தான் உன்கிட்ட வந்து பேசுகிறோம். இந்த பென்ட்ரைவில் இருக்கிறது உன்னோட வாய்ஸ். ஏன் இப்படி பண்ண? ஒழுங்காக சொல்லு. இதில் யார் யாரெல்லாம் உன் கூட இன்வால்வ்டாக இருக்காங்க? கண்டிப்பாக கொல்ல மாட்டேன் சார். அவளோட வீக்னஸ் தான் எனக்கு பெரிய பலம். சரி, ராஜேஸ்வரி எப்படி தெரியும்? நான் அவளை பேங்க்ல தான் சந்திச்சேன். ஹலோ, ஹாய், நான் உங்களோட கஸ்டமர். பேங்க்ல ஞாபகம் இருக்கா? நீங்க தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க ஓகே தானே? தேங்க்யூ. அவளோட சிரிப்புல நான் மயங்கிட்டேன். அப்புறம் சார், எந்த அளவுக்கு நான் மயங்கினேன்னா அவ சொல்றதெல்லாம் கேட்குற அளவுக்கு. அது மட்டும் இல்லை சார், என்னோட நியூமராலஜி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரசிப்பா. இதை நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா குசுமோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து. அதை வச்சு தான் ராஜேஸ்வரியோட ஹஸ்பண்ட் தலையெழுத்த மொத்தமாக நான் மாத்தினேன். கேமோ, உன்னோட ப்ரெடிக்ஷன் பக்கா அக்யூரேட். நான் 7 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நான் சொல்றது கேளு. லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணுன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது உன்னோட வீட்டு நம்பர் இல்லையா? இது எனக்கு லக்கி இல்லைன்னு தோணுது. என்னோட பேச்சை கேளு. நீ இந்த வீட்டை சேல் பண்ணிடுற. நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்பா. ஆனா அவ வீட்டை வித்துட்டு போகவே இல்லை. அப்புறம் நான் சொன்னதும் வீட்டையே அவ பேருக்கு எழுதி வாங்கிட்டா. அதுல 40 lakh ஸ்மார்ட் கேஜ் லோன் வாங்கிட்டா.
அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஃப்ளாட் வாங்கலான்னு நினச்சா. ஆனால் நான் ஃப்ளாட் வாங்குறதுல இஷ்டப்படலை. நான் எப்படியாவது அந்த பணத்தை வாங்கிக்க நினச்சேன் சார். அப்போதான் எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. அவள் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறாள்ல, அந்த பேங்க்கோட பேர்லேயே இதை பண்ணலான்னு. ரொம்ப நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி நீ சொன்ன உடனே ரிசைனும் பண்ணிட்டா. அப்புறம் நீ ராஜேஸ்வரியை முழு பணத்தோட முருடுக்கு வர சொல்லியிருந்த. அதுக்கப்புறமா ராஜேஸ்வரியோட மொபைல்லேருந்து அவளோட தங்கச்சிக்கு நானே மெசேஜ் பண்ணேன். உங்கள் எல்லாரையும் நல்லா சுத்த விட்டேன்ல. நானும் கில்லாடி தான் சார். நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க, தேடிட்டு இருந்தீங்க. அப்புறம் அந்த பொண்ணு ராஜேஸ்வரி கார் ஃபோட்டோவை காமிச்சு விசாரிச்சுட்டு இருந்தா. என்கிட்டையும் காமிச்சா. நான் அலர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவள் பின்னாடி போனேன். கவிதாக்கு கால் பண்ணோன்னே ராஜேஸ்வரியோட வண்டி கிட்ட வந்துட்டா. கவிதா அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் உடனே கவிதாக்கு ஃபோன் பண்ணா. அந்த நேரத்துக்குள்ளே நாங்கள் போய் சேர்ந்துட்டேன். ஹலோ மேடம், உங்களோட கவிதா இப்போ உயிரோடு இல்லை. யாரா நீ? இதுக்கப்புறம் நீயும் உயிரோடு இருக்க மாட்ட. விடு. சொல்றா, ஏன் இவ்வளவு பேரை கொன்ன? சார், எனக்கு வேலை செய்யறது சுத்தமாக பிடிக்காது. என் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பேசுவா. எதுக்கும் லாக்கி இல்லைன்னு சொல்லுவா. அந்த ஆணவத்துக்கு தான் முதல்ல ஆப்பு வச்சேன். அவளை கொன்னு தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அஞ்சலி, புஷ்பா, மஞ்சு, பொண்ணுங்க நிறைய பேர் சார். எல்லாரையும் கொன்னுட்டேன் சார். குரு முரளியை ஏன் கொன்ன? ஜோசிக்காரன் தான் கில்லர்னு நீங்க தேடிட்டு இருந்தீங்கல்ல. நீங்க நினைக்கிறது தப்புன்னு நிரூபிக்க நான் என்னோட குருவையே கொன்னேன். அப்புறம் உங்க எல்லாரையும் சுத்தல்ல விடுறதுக்கு குசும என் இஷ்டத்துக்கு ஆட வச்சேன். ஷாக் ஆகாதீங்க. நான் ஜோதிகா, பசு, ராஜேஸ்வரி, சுமன் அப்புறம் முரளியோட கொலையை நான் தான் பண்ணேன். அப்புறம் அந்த பென் டிரைவை உங்களுக்கே போஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த பென் டிரைவ் வச்சு நீங்க திரும்ப சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்குள்ள நான் வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கொல்ல ஆரம்பிச்சிட்டேன். வேலைக்கு போறான்றல்ல, வேலைக்கு போற பொண்ணுங்கெல்லாம் வேலையை விட்டுட்டாங்கன்னா உன்ன மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாதுடா. அபிஷேக், இவனுக்கு நீ எப்படி வேலை பார்ப்பன்னு காட்டு. வாங்கிக்கோ. சம்பாதிக்கிற பெண்கள் மேல இந்த சமூகம் வெறுப்பு காட்டுது. இதே மாதிரிதான் நம்ம தேசத்துல முக்காவாசி ஆண்களும் இருக்காங்க. கேமு தன்னோட மனைவியோட சேர்த்து 15 பெண்களை ரொம்ப பயங்கரமா கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, அவனை கைது பண்ணதுல எல்லா அன்சால்வ்டு கேசஸும் அதுக்கான விடையும் கிடைச்சது. அப்புறம் இன்னொரு விஷயம், கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த கவர்மெண்ட் சில விஷயத்த சொல்றாங்க. அதை கடைபிடிச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த நோய்கிட்ட இருந்து விடுதலை பெறணும். வதந்திகளை நம்பாம நம்ம பயத்துக்கு உட்படாம இருங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி இந்த பயங்கரமான நோயை வேரூன்றி அழிச்சு அதை நம்ம வெற்றி பெறுவோம். நான் உங்கள் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். திரும்ப உங்க எல்லாரையும் கிரைம் பேட்ரோல் பிளாக் ஹெட்லைன்ஸ்ல உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நினைவிருக்கட்டும், நீங்க அலர்ட்டா இருந்தா கிரைமை முழுமையா தவிர்க்கலான்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. விழிப்போட இருப்போம், பாதுகாப்பா இருப்போம். ஜெய் ஹிந்த்.